அடுத்து என்ன கேட்கிறாங்க? ஆறாவது கேள்வி பாக்கர் நம்ம ஜமாத்தை விட்டு போயிட்டாரு. அவர் மாதிரி ஆட்கள்லாம் நம்ம ஜமாத்துல சேர்த்தா நல்ல வலிமை அடையுமே, வந்தா சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வியே முதல்ல அடிப்படையில் தப்புங்க. அவர் ஜமாத்து விட்டுலாம் போகவே கிடையாது. நம்ம தான் நீக்கணும். ஜமாத்துல இருந்து ஒருத்தர் போறதுங்கிறது ஜமாத்துல ஏதோ ஒரு குறைய கண்டு அதனுடைய நிர்வாகம் சரியில்லை, பணம் சரியில்லை, கொள்கை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தர் போனார்னு சொன்னா அவருடைய அந்த புறக்கணிப்புல நியாயம் இருக்குமே. ஆனால் நம்மள்ட்ட உள்ள அந்த குறைகள் நம்ம திருத்தி கொண்டு நாங்க திருத்திக்கிறோம் வாங்க அவர் என்ன செய்யலாம்? கண்டிப்பா கூப்பிடத்தான் வேணும். நம்மள்ட்ட ஒரு கொள்கையில ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டு நம்மள்ட்ட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளை விட ஒரு உறுதியா இருந்து அதுக்காக வேண்டி அவர் என்ன செஞ்சிட்டாரு? வெளியே போயிட்டாருன்னு சொன்னா அப்ப நம்மள்ட்ட ஒரு மிஸ்டேக் இருக்கிறனால நம்மளை திருத்தி கொண்டு அவரை அழைக்கத்தான் வேணும். அவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும்? சத்தியத்துக்கு நம்ம பணிஞ்சிடணும், அசத்தியத்தில் நின்றக்கூடாது. ஆனால் பாக்கரை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்கலாம் போக கிடையாது. அவரை வச்சுக்கிறதுக்கு ரெடியா தான் இருந்தார். அவரு நம்ம தான் நீக்கி இருக்கிறோம். எதுக்காக நீக்கி இருக்கிறோம்? எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு அறிமுகமான ஒரு ஆளுங்கிற லெவலுக்கு இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் தொடர்ந்து பெண்கள் தொடர்பான புகார்கள் ஒவ்வொரு தடவையும் தண்டிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள வைத்து ஒருக்கா தண்டிக்கப்பட்டு அப்புறம் நிர்வாக குழுவில் ஒருக்கா தண்டிக்கப்பட்டு செயற்குழுவில் தண்டிக்கப்பட்டு திரும்ப திரும்ப அதே மாதிரியான தவறுகளை செய்யும் பொழுது இது பெரிய டேஞ்சரான ஒரு ஆள். இவர் மாதிரி ஆட்கள் இருந்தாங்கன்னு சொன்னா வளரும். இப்ப சொன்னீங்கல்ல, தப்பா சொன்னீங்கல்ல, அவர் மாதிரி ஆட்கள் இருந்தா வளரும். வளரவே செய்யாது, பள்ளத்தில் நாசமா போயிடும். நல்ல ஆட்கள் இருந்தா தான் ஒரு இயக்கம் வளருமே தவிர பிரபலமான ஆட்கள் இருக்கிறதுனால வளரவே வளராது. எதை கொண்டு வளரும்? தௌஹீத் ஜமாத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? நீங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்கும்னு நினைச்சாலும் நீங்க வர்றீங்க. அதனால ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை அதுக்கு தான் வளரும். அத ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க யாரும் நீக்கப்பட கிடையாது. அடுத்து என்னன்னு கேட்டா அந்த பாலியல் விஷயத்து போக பண விஷயமாக வின் டிவி நடத்த போறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாடா போய் நம்ம மக்கள்கிட்ட எல்லாம் பங்கு வாங்கிட்டு அந்த வின் டிவியில இருந்து 6 கோடி ரூபாய் அதுல லாபம் கிடைச்சி இவர் 2 கோடியை மறைச்சு 4 கோடியை மட்டும் பிரிச்சு கொடுத்தாரு. அப்ப இப்படி ஒரு மோசடி பண்ணிட்டாருன்னு குற்றச்சாட்டை நேருக்கு நேர் நிரூபித்து இந்த மாதிரி வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அந்த மக்கள் நஷ்டமானாலும் பரவாயில்லைன்னு எவ்வளவு நம்பிக்கை கூட தந்தாங்க. அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணிருக்கிறிய என்ற ஒரு அடிப்படையிலையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. அதுலதான் இன்னைக்கு அதை வச்சுதான் எல்லாம் இயக்கம் நடத்தி ஆகுது. பல கோடி ரூபாய்கள் இது மாதிரி என்ன செய்யப்பட்டிருக்கு? உங்களுடைய பணம், எங்க ஜமாத்து பணம் இல்ல, உங்களை மாதிரி மக்கள்கிட்ட வாங்கிட்டு வந்த பணத்துக்கு என்ன செய்யல? லாபமா கிடைச்ச தொகை உங்களுக்கு தராம அது இருட்ட பொய்யான தகவல் மறைச்சு அப்புறம் வீடியோ மூலமா ரெக்கார்டிங் விசாரணையில் அவருக்கு மறக்க முடியாம மாட்டிக்கொண்டு அதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கலாம், நெட்ல இருக்கு, பாத்துக்கிறங்க. பாக்கர் நீக்கப்பட்டது ஏன் அப்படிங்கிற தலைப்புல 2 வீடியோ கேசட் இருக்கு, பாத்துக்கிறங்க. எவ்வளவு ஆதாரங்கள். அப்ப இவ்வளவுக்கு பிறகு நம்ம வேணாம்னு தான் நீக்கி இருக்கமே தவிர அவர் வேணாம், அவர் வெறுத்துலாம் போகவும் கிடையாது. அவர் இங்கே இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாட்டாலும் நான் இருக்கிறேன்னு அவர் ஆசைப்பட்டார். நம்ம தான் என்ன பண்ணோம்? இந்த வைத்துக்கொண்டு மறுபடியும் அதே மாதிரி சில்மிசங்கள் பண்ணா ஜமாத்தை பாதிக்கும். ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கிறது. அவர் ரொம்ப எல்லையை மீறி போயிட்டாரு, இந்த விஷயத்தில் ரொம்ப ஒரு கேவலப்பட்ட ஜமாத்தை அசிங்கப்படுத்திட்டாரு என்கிற அடிப்படையில் அவர் நீக்கப்பட்டிருக்காரு விளங்கிக்கிறேன். அடுத்ததாக சரி நீக்க தான் பட்டாச்சு, நீக்கப்பட்டவர்களையும் நம்ம சேர்த்திருக்கிறோம். எப்ப சேர்த்திருக்கிறோம்? அந்த என்ன குற்றத்துக்கு நீக்கப்பட்டாங்களோ அந்த குற்றம் அவர்கிட்ட இனிமே இருக்காது, அதுக்கெல்லாம் வருந்துறாரு, பெரிய தப்பு பண்ணிட்டமே ஃபீல் பண்றாரு, இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டாரு என்று அவங்களுடைய நடவடிக்கைகள் மூலமா தெரிய அவங்களும் ஜமாத்துல அதை முறையிட்டார்களே. ஆனால் மனிதன் தவறு செய்யறவன் தானே, தவறை திருத்திக் கொள்றவன் சிறந்தவன் ஆயிடுறான்ல. அந்த மாதிரி கூட என்ன செய்யலாம்? அப்படி நீக்கப்பட்ட சில பேர் அந்த செயலை பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோமே, பெரிய பாவமும் செஞ்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தாங்கன்னு சொன்னா என்ன செய்யலாம்? அப்ப கூட நம்ம செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சில பேர் நம்ம சேர்த்தும் இருக்கிறார்கள். எல்லா இயக்கத்திலையும் சேர்ப்பாங்க, மத்த இயக்கத்தை விட்டுருவோம், தௌஹீத் ஜமாத்துல சேர்த்திருக்கிறார்கள். ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் அப்படியாவது ஒரு மாற்றம் தெரியுதா? மாற்றம் தெரியல. என்ன சொல்றாரு? இப்ப என்ன சொல்றாரு? அங்க மக்கள் எல்லாம் கூட்டு விசாரிச்சு திருச்சி செயற்குழுல கேட்கும் பொழுது நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு தண்டனையை கொடுத்துட்டீங்க, நான் நீ திருந்துட்டேன், இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு திருச்சியில சொன்னார். அப்புறம் தான் செஞ்சாரு. அந்த மாதிரிலாம் சொல்லி நான் செஞ்ச பிழைதான் சொல்லி ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டார். அழுது மன்னிப்பு கேட்டார். அவ்வளவு மக்கள் மத்தியில வச்சு, செயற்குழு 300 உறுப்பினர்களுக்கு மத்தியில வச்சு அழுது மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ காட்சிகள்லாம் இருக்கிறது. அப்ப நீக்கப்பட்ட பிறகு என்ன பண்றாருன்னு கேட்டா, ஒரு அந்நிய பெண்ணோட, அதாவது இரவுல லைட் அணைத்து விட்டு பிரயாணம் செய்யக்கூடிய சொகுசு பஸ்ல முன்கூட்டியே வர சொல்லி அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு 16 மணி நேரம் அருகருகே அமர்ந்து பிரயாணம் பண்ணி போய்
அதுல வந்து சேட்டைகள்லாம் பண்ணினாங்கன்னு பக்கத்துல உள்ளவங்க அந்த அரை இருட்டுல அரை வெளிச்சத்துல பார்த்து ஒருத்தருக்கு புகார் பண்ணி இவ்வளவு நடந்திருக்குத, இது என்ன தப்பான்னு இப்ப கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? இப்ப என்ன சொல்றாரு? ஏன் பெண்ணோட பிரயாணம் பண்ணும் தப்பா, அந்நிய பெண்ணோட பஸ்ல போறது தப்பா அப்படின்னு இப்ப வந்து வீடியோல டிவியில ஒளிபரப்புறாங்க. அத அப்ப இவர் தெரிஞ்சிட்டாரா? எந்த தவறுக்காக வேண்டி தண்டிச்சு அனுப்பணுமோ அதை இனிமேலும் செய்வாங்கிறார். பேசினாலே ஒரு சகோதரர்கள் இன்னைக்கு இங்க உள்ள நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா போன் போட்டால எடுக்க பயப்படுறாங்க. இவன் போன தப்பாங்கிறான், நம்ம வீட்டுல ஏதாவது பேச சொல்லிச்சா என்ன பண்றதுங்கிற அளவுல இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு வாசகம். அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சொல்லி அதை டிவிலையும் ஒளிபரப்புறாங்கன்னு சொன்னா இவங்க என்ன தெரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது மாத்திரம் இல்லாம சரி இதுதான் தொலைஞ்சிட்டு போய் ஒரு தப்பு செஞ்சுட்டான், அந்த ஒரு தப்போத தொலைஞ்சு போவாம எல்லா கொள்கையும் மாத்தி நாசமாக்கிட்டானோ. எல்லா கொள்கையும் மதுகபு சரிங்கிறான். இப்ப என்ன இது என்னங்கிற எந்த வகையில ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப அவ்வளவு நடிப்புன்னு வழங்குதா இல்லையா? மதுகபு சரி, சிலை திறப்புல அவ்வளவு கலந்து கொள்வது சரி, அதே மாதிரி வரதட்சணை கல்யாணத்துல கொண்டு வந்து தாவா பண்ணுவதற்கு போனோம். எதுக்கு போனீங்க கேட்டா அங்க போய் தாவா செய்ய போறாங்களா? வரதட்சணைகளை தின்னுட்டு வர்றது என்ன செய்யுது? தின்னுட்டு வர்றதுதான் தாவா என்கிற அளவுக்கு கொள்கை கோட்பாடு எல்லாம் நாரி போய் எவனோட வேண்டாலும் நம்ம சேர்ந்துக்குவேன், எதுல வேண்டாலும் போவேன், அவங்க கூட்டத்துக்கும் போவேன், இவங்க கூட்டத்துக்கும் போவேன் என்கிற அளவுக்கு எல்லாம் கொள்கை மாறி நிலைப்பாடு மாறி பரேலவிகள் கபரு வணங்கிகளை விடவும் மோசமாக இவங்களுடைய நடவடிக்கைகள் இப்ப அமைஞ்சிருக்கும் பொழுது திருந்துட்டாங்கன்னு நினைச்சு எப்படி சேர்த்துக்கிறது? திருந்துறதுக்குரிய முறையில இருந்தா தானே சேர்க்கலாம். அப்ப எந்த செயலுக்கு நீக்கப்பட்டாரோ அதுல இருந்து அவன் திருந்த காணாம், எந்த கொள்கைக்காக வேண்டி அவரை வந்து பொறுப்புல வச்சிருந்தோமோ அந்த கொள்கையும் அவர்கிட்ட காணாம். அப்ப எப்படி தௌஹீத் ஜமாத்தில் தௌஹீத் இருந்தா தான் தௌஹீத் ஜமாத்தில் இருக்க முடியும்? தௌஹீத இல்லாத ஒரு ஆள்கிட்ட எப்படி தௌஹீத் ஜமாத்தில் இருக்க முடியும்? மதுஹப் சரிங்கிறாரு, சிலை வீரன் அழகு முத்துக்கோன் சிலை திறப்புலாக்கு அப்படி போஸ்ட் கொடுக்கிறாரு திறக்கிற மாதிரி. இதெல்லாம் ஒரு சரின்னு பண்றக்கூடிய ஒரு ஆளை வந்து எப்படி சேர்த்துக்கிட்டா வளருங்கிறீங்க ஜமாத்து? சரி அப்படிதான் இது மாதிரி ஆளுக்குனால வளரும்னு அது வேணாம்னு நாங்க சொல்றோம். இந்த மாதிரி தேர்தல் அரசியல் கட்சியா நடத்துறோம். இந்த மாதிரி ஆட்கள் இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர் வருவாங்கன்னு அது எங்களுக்கு தேவையே இல்லை. கொஞ்சம் வந்தால் நல்ல ஆட்களா வரட்டும். நான் அதான் நம்ம நினைக்கிறோம். தௌஹீத் ஜமாத் என்ன நினைக்குது? கொஞ்சம் பேர் வந்தாலும் ஒழுக்கமா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அல்லாஹ்வுக்காக வேண்டி மறுமைக்காக வேண்டி பாடுபடக்கூடியவங்க வந்தா போதும். நம்ம ஒண்ணு தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு தான் நம்பர் வேணும் என்கிற ஒரு அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால இந்த அவரெல்லாம் சேர்த்துக்கிற தகுதியே கிடையாது. அவர் போகவும் கிடையாது. நம்ம தான் புரடி பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து செயற்குழுவே ஒட்டுமொத்த சேலத்தில் உள்ள செயற்குழுவே அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்குங்க, அந்த ஆதாரங்களை அள்ளி போட்ட பிறகு அடிப்படை உறுப்பினர் நீக்குங்க அத்தனை பேருமே யாரு மன்னிச்சு சேர்த்துக்கலாம்னு சொன்னார்களோ திருச்சியில அவ்வளவு பேருமே சேலம் செயற்குழு என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு இதே வேலையா போச்சுன்னு உறுப்பினரா கூட வைக்காதீங்க. அப்ப இந்த மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இவரால் எல்லாருக்கும் என்னென்ன தலைகுனி வந்துச்சு ஒருத்தனா கேட்டானா இல்லையா? ஒவ்வொருத்தரும் என்னஞ்சாங்க கேள்விக்கு மேல கேள்வி கேட்டாங்க. என்ன தௌஹீத் ஜமாத்துக்கு கூட கேள்வி கிட்ட வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, அவரை கூச்சல வச்சுட்டு இருக்கிறீங்க என்றெல்லாம் ஒரு கேள்விகள் எல்லாம் சந்திச்ச நிலையெல்லாம் வந்துச்சு. அதனால பாக்கரை பொறுத்த வரைக்கும் அவர் மேல என்ன தனிப்பட்ட குரோதமா நமக்கு அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப தனிப்பட்ட குரோதத்துக்குரிய ஒரு சின்ன ஒரு லட்சத்துல கோடியில ஒரு பங்கு கூட எனக்கு அவன் தனிப்பட்ட குரோதமா ஒண்ணும் கிடையாது. அப்ப ஜமாத்துடைய நன்மையை கருதி இந்த மாதிரி ஒரு செயல் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்ல. இது ஜமாத்தை பாதிக்கும். தனி நபரை விட நமக்கு ஜமாத்து முக்கியம், கொள்கை முக்கியம். அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் விளைக்கிறேன்னு வளர்ச்சி என்பதற்கு நீங்க சரியான முறையில் புரிந்து கொள்ளணும்.